கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். வாழ்த்துக்கள் செய்தியோட இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை துவங்குவோம். ஹூமோ குரோஷி, பா ரஞ்சித் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து இயக்க போகும் படத்துல பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையே ஹீரோயினா நடிக்க இருக்காங்க. வரும் 28ஆம் தேதி துவங்க இருக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்புல கலந்து கொள்ளும் இவங்க தமிழ்ல வரவேற்படைய வாழ்த்துவோம். விஜய் சேதுபதி, இயக்குனர் சீனு ராமசாமி அடுத்ததாகவும் விஜய் சேதுபதியை ஹீரோவா வச்சு மாமனிதன்ற படத்தை இயக்க இருக்காரு. தென் மாவட்டத்தில் வாழ்ந்த ஒழுக்கமான ஒரு மனிதனின் வாழ்க்கையை தான் பதிவு செய்ய இருக்காரு. ஸ்டண்ட் கலைஞர்கள் இந்த ஆண்டு அவர்களின் சங்கத்தின் சார்பா 50வது ஆண்டு பொன் விழாவை கொண்டாட இருக்காங்க. இந்தியா முழுவதும் இருக்கிற பல முன்னணி நடிகர்களை வரவழைக்க போறாங்க. ஆகஸ்ட் மாதம் நடக்க இருக்கும் இந்த விழால கலா மாஸ்டர் குழுவும் பங்கேற்க இருக்கு. பிரணிதா விரைவில் தயாரிப்பாளரா படங்களை தயாரிக்க இருக்காங்க. கங்கனா ராவத் ஹிந்தியில் ஒரு படத்தை இயக்க இருக்காங்க. ஹீரோயின்களின் இந்த முன்னேற்றத்தை வரவேற்போம். மை டியர் லிஷா இந்த படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இது பேய் படம்ன்றதால நைட்ல தான் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய காமெடி நடிகர்கள் நடிச்சிருக்க இந்த படம் பயமும் காமெடியும் கலந்தது. என் பேர் பிரேம் கலாட். நான் பாரஸ் சினிமாஸோட ப்ரொடியூசர் அண்ட் ப்ரொப்ரைட்டர். இது நானும் ஸ்ரீநிதி ஃபிலிம்ஸ் ரமேஷ் ரெட்டியோட சேர்ந்து இணைந்து பண்ணும் மை டியர் லிஷா என்ற தமிழ் படம். இது ஒரு உண்மையான ஒரு சம்பவம் நடந்தது ஊட்டியில். இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது மிஸ்டர் ரஞ்சன். என் பேர் ரஞ்சன் கிருஷ்ணதேவன், மை டியர் லிஷா படத்துடைய டைரக்டர். கலைஞர் டிவி வியூவர்ஸுக்கு வணக்கம். இப்போ மை டியர் லிஷா படத்துடைய சாங் ஷூட் போயிட்டுருக்கு. ஸ்ரீதர் மாஸ்டர் தான் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த படத்தில் லீட் விஜய் வசந்த் சார் பண்ணுறாரு. ஹீரோயினா நம்ம சாந்தினி அவங்க பண்ணுறாங்க. ஆக்டர் நிதிஷ் வீரா பேசுகிறேன். மை டியர் லிஷா ஷூட்டிங் ஸ்பாட் டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த சாங்கும் சூப்பராக வந்திருக்கு. இந்த மை டியர் லிஷா படத்தில் சரியான பாட்டு, அதாவது மாமா மாமா பிஸ்கோத்து மனசை போட்டு பெனாத்து. எல்லோரும் மாமா மாமா பிஸ்கோத்துனா அந்த அழுது கேட்பாங்களா, மாமா மாமா பிஸ்கோத்து. அது மாதிரி பயங்கரமான ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட் பிடிச்சிருக்கேன். எல்லாம் குட்டீஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்களோட முல்லை தலைவன் கோதண்டன். ஆமாம், இந்த படம் மை டியர் லிஷா இந்த படத்தில் நாங்களும் பண்ணியிருக்கோம். விஜய் வசந்த் சார் ஹீரோ பண்ணியிருக்காரு. இது ஒரு பேய் சம்மந்தப்பட்ட படம். அப்புறம் எங்களுக்கு என்ன வேலைன்னு பார்க்குறீங்களா, அதிகமாக மேக்கப்பே போடல, அப்படியே நடிக்க வச்சுருக்காங்க. ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றி விடுவாங்க, அவ்வளோதான் மேட்ரு. அதிலே பாதி பேயாகவும் இருப்போம், பாதி இருட்டு வெளிச்சமாக அப்படி மறைச்சி எடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் கூல் சுரேஷ். என்ன பல படங்களை பார்த்துருப்பீங்க. மை டியர் லிஷா அதான் அந்த படத்தோட பேர். இந்த படத்தில் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இனிமே இப்படி தான், வெள்ளக்காரதுரை, இந்த படத்துலலாம் நான் படம் ஃபுல்லாக கேரக்டர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் படம் ஃபுல்லாக த்ரூஅவுட்டாக வர மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்கேன். பாகுபலி படத்தின் வரவேற்புக்கு பிறகு தி மகாபாரதம் என்ற தலைப்பில் 1000 கோடி செலவில் 2020ஆம் ஆண்டு வெளிவரும் வகையில் ஒரு படத்தை உருவாக்கி இயக்க இருக்காரு மலையாள இயக்குனர் V.A. குமார் மேனன் அவர்கள். இந்த படத்துல மோகன்லால், அனுஷ்கா ஷெட்டி நடிக்க தயாரிக்கிறாங்க ரகுராம் ஷெட்டி. இந்த படத்தை 100 மொழிகள்ல வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. விக்னேஷ் ஓரளவு வளர்ந்து இப்போ முதன்மையான கதாபாத்திரத்துல ஒரு படத்துல நடிக்கிறாரு. பாபநாசம் படத்துல கமலஹாசனுக்கு மகளா நடித்த எஸ்தர் விக்னேஷுக்கு இணையான கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனையை மையப்படுத்தி இருக்குதான் இந்த படம். சினிமாவிற்கு தனியான அடையாளத்தை கொண்டிருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டுகளில் முக்கியமான ஷூட்டிங் ஸ்பாட் விஜிபி. இந்த வருடம் மக்களை கவரும் வகையில் ஒரு புதுமையான நிகழ்ச்சியை நடத்திட்டு வராங்க. படப்பிடிப்பிற்கும் பார்வையாளருக்கும் இது ஏற்றது. தீம் பார்க்கில் என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு இன்டெக்ரல் பார்ட். அந்த வகையில் வெளிநாட்டில் உள்ள தீம் பார்க்கில் ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்னிலேண்ட், யுனிவர்சல் ஸ்டுடியோஸ், சிக்ஸ் ஃப்ளாக்ஸ் மேஜிக் மவுண்டன், இந்த மாதிரி உள்ள தீம் பார்க்கெலாம் தீம் பார்க்கில் உள்ள ரைடு மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட்றது ஒரு செக்மெண்ட்டாக வச்சுக்கிறாங்க. அவங்க செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள் லைக் மயாமி வாய்ஸ், அது மாதிரி பெரிய பெரிய ஷோஸ்லாம் நடத்திட்டு வராங்க.
ஸோ அந்த ஐடியா வந்து 2001 நாங்கள் யூஎஸ்ஏ போகும்போது வி காட் த ஐடியா. அதை எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரே ஒரு நோக்கத்தோடு முதல் முறையாக 2001 வைல்டு வெஸ்ட் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்தோம். ரொம்பவும் அமோகமான வரவேற்பு அந்த நிகழ்ச்சிக்கு. அதுக்கு தொடர்ந்தாப்பில் வந்து நிறைய நிகழ்ச்சிகள், பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன், அப்புறம் இண்டியானா ஜோன்ஸ், இந்த மாதிரி விதவிதமான நிகழ்ச்சிகள்லாம் கொண்டு வந்து ரொம்பவும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம இந்தியா விசிட்டர்ஸ். சிம்பு பார்ட் 1 பார்ட் 2 என 2 பாகத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன். இந்த படத்துல சிம்பு கூட இணைந்து ஜிவி பிரகாஷ்குமாரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாராம். கேக்ரான் மேக்ரான் நடிகர்கள் பார்த்திபன், வடிவேலு இணைந்து நடித்து பேசிய வசனம் இது. இந்த வசனத்தை தலைப்பாய் வச்சு சாம் இமானுவேல் கேக்ரான் மேக்ரான்ற படத்தை இயக்கியிருக்காரு. சபாபதி, பாண்டி, ஆடுகளம் நரேன் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்தது. என்னோட நேம் லயன் பிரின்ஸ். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து நான் தான். படத்தோட நேம் வந்து கேக்ரான் மேக்ரான். ஆதித்ய மகாதேவன் வந்து இசையமைப்பாளர், கேமராமேன் கார்த்திக் பாலா, டைரக்டர் வந்து சாம் இமானுவேல், ஹீரோயின் வந்து லூப்னா, ஹீரோ வந்து சபா. இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு. அவங்க டைரக்டர் சாம் இமானுவேல் பேசுகிறேன். இந்த படம் டைட்டிலை பார்த்துட்டு எல்லாருமே சொன்னாங்க கேக்ரான் மேக்ரான் மூவி பண்ணியிருக்கீங்க, காமெடியா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், காமெடிகள் இந்த படம் தான். பட் கிளைமேக்ஸில் ஒரு 20 நிமிஷம் யாருமே யோசிக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அழுத்தமான ஒரு காதல் கதையோட முடிவில் அந்த கிளைமேக்ஸ் இருக்கும். கேக்ரான் மேக்ரான் மூவியில் நான் கதாநாயகனாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிராமத்தில் இருந்துட்டு டவுனுக்கு போயிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நான் போகிறேன். அங்கே நடக்கிற நிகழ்வுகளில் எதிர்பாராத விதமாக சில சம்பவங்கள் வந்து நடக்குது. அந்த சம்பவத்தை மையம் பண்ணி அதில் சூழ்நிலை வந்து என்னை மாற்றிடுது. டோட்டலாக வந்து அங்கே என்ன நடக்குது, எப்படி இருக்குன்னே தெரியாத மாதிரி அந்த கதைகளை வந்து அமையுது. அதுலேருந்து எப்படி மீண்டு வரோம், அதில் காதலை எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இந்த படம் வந்து நல்லா வெற்றி படமாக வரும். நான் லுப்னா அமீர், இது படத்தை ஹீரோயின். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, பாருங்கள். என்டர்டெயின்மெண்ட், பக்கா என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அண்ட் மை ஃபேவரட் சாங் இஸ் ஒத்த சிறப்பு. அண்ட் குட் தீம் சாங் ஆல்சோ ரொம்ப நல்லா இருக்குது. சொண்டக்கா வெண்டக்கா கோவக்கா. ஸோ த சாங் இஸ் ரியலி வெரி குட். என்னோடய பேர் ஷாலு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நமிதா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன். அதில் வந்து சூரியோட பேரப்பில் பண்ணியிருந்தேன். அண்ட் கேக்ரான் மேக்ரான் மூவி, இந்த மூவியில் வந்து பாண்டியோட பேரப்பில் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப யதார்த்தமாக வந்திருக்கு. நான் உங்கள் மியூசிக் டைரக்டர் ஆதித்ய மகாதேவன். இந்த கேக்ரான் மேக்ரான்ன்ற படத்தில் நான் இசையமைச்சிருக்கு. 4 சாங்ஸ் இருக்குது. என்னோடய திறமைக்கு எப்படி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் கேளுங்க. ஹாய், ஐ எம் கார்த்திக் பாலா. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பேசுகிறேன். டான்ஸ் மாஸ்டர் வந்து சரண் பாஸ்கர், சதீஷ் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹீரோவாக சபாபதி நடிச்சிருக்காங்க, ஹீரோயினாக லூப்னா அமீர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஷியாம் சார் வந்து இயக்கியிருக்காங்க. ஒரு முக்கியமான ரோலில் நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம். இவர் பேர் குணா. முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. காமெடி ப்ளஸ் ஒரு வில்லன் தலமாக நல்லா வந்திருக்கு. முழுக்க ஒரு காமெடி ஃப்ளெஜ்ஜாக இருக்கும். இந்தியாவின் சிறந்த நடன இயக்குனர் பிரபுதேவான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிறந்த நடன இயக்குனர் என்ற பெயர் எடுத்த பிரபுதேவா சிறந்த ஆக்ஷன் ஹீரோவாக பெயர் எடுக்க ஆசைப்பட்டு யங் மங் சங் படத்துல லட்சுமி மேனனோட இணைந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தின் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக சைனா போய் குங்ஃபுவ பயிற்சி எடுத்துட்டு இருக்காராம். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.